ஓகே. நம்ம இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெவர் இண்டோர் ஸ்டேடியமுக்கு முன்னுக்கு தான் நிற்கும். உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஆ காத்தாங்குடியில இருக்கிற ஈஸ்டர்ன் டர்ஃப்ல வந்து நம்ம ஃபியூச்சர் கிட்ஸ் என்று சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கும் நான் தான் வீடியோ போட்டிருந்தேன் நான். அவங்களோட செகண்ட் பிரான்ச்ச வந்து இப்ப பெட்டிகுலோ டவுனுக்குள்ள பெவர் இண்டோர் ஸ்டேடியம்ல வந்து இன்றைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. உண்மையாவே எனக்கு சந்தோஷமா இருந்தது. நம்ம வீடியோ போட்டவரிடம் வந்து செகண்ட் பிரான்ச் லெவல் வரைக்கும் வந்துட்டாங்க என்று சொல்லி. ஆ உண்மையிலேயே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லா அத நடத்துனதால தான் இன்றைக்கு செகண்ட் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ வாங்க இன்றைக்கு என்னெல்லாம் செய்றாங்கன்ட்டு நம்ம உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். அலிகார் தேசிய பாடசாலையில் பிரதி அதிபர். எனவே நான் கற்பிக்கின்ற பிரதான பாடம் சயின்ஸ். ஆனால் இருந்தாலும் கிட்டத்தட்ட 600 ஆண்டு காலமாக விளையாட்டுத் துறையில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறேன். என்னால் விளையாட்டுத் துறை மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் திரு தனஞ்சயன் அவர்களே, அதே போன்று இங்கே சிறப்புற வந்திருக்கும் பெரிஸ்த மத்திய கல்லூரியின் அதிபர் பாஸ்கரன் அவர்களே மற்றும் ஆனைப்பந்தி இன்ஜினியரிங் காலேஜ் கல்லூரியின் அதிபர் திருமதி பேர்மிநாதன் அவர்களே, அதே போன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் விளையாட்டு உத்தியோகத்தர் சோமார் அவர்களே, உடற்கல்வி ஆசிரியர் ரவீந்திரன் அவர்களே, அதே போன்று வந்திருக்க அதிபர்களே, பெற்றோர்களே, ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இங்கே வருகை தந்திருக்கும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உடற்கல்விக்கு பணிப்பாளர், ஓய்வு பெற்ற உடற்கல்வி பணிப்பாளர் ரோஹிணி புவனசிங்கம் அம்மணி அவர்களை நான் இந்த இடத்தை விழித்தவனாக, உண்மையில் விளையாட்டு என்பது ஒரு தேவையான விடயமா என்ற கேள்விக்குறி இப்போது எல்லோர் மனதிலும் உதிக்கின்றது. விளையாட்டு என்பது சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு செயற்பாடுதான். ஆனால் விளையாட்டு என்பதை நாங்கள் குறிப்பாக பாடசாலை மட்டத்தில் கொண்டு செல்வதற்கு பல்வேறு சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது. முதல் இருந்த காலத்தை விட தற்போதைய காலம் மிக சவாலாக இருக்கின்றது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும், என்ன சவால்களாக இருந்தாலும் முறியடிக்கக்கூடிய சவால்களாக இருக்கின்றது. ஆனால் இந்த பெற்றோர்களின் விருப்பமின்மைதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. எங்களுக்கு அந்த சவாலை முறியடிக்க முடியாமல் இருக்கின்றது. பெற்றோர் விரும்பினால்தான் செய்யலாம், ஆனால் பெற்றோர் விருப்பமின்மைதான் மிக காரணமாக இருக்கின்றது. மாணவர்களை போட்டிக்கு அழைத்து போற அன்று நீண்ட பயிற்சி எடுத்திருப்பார்கள். அன்றைய தினம் கூட இந்த போட்டிகளிலே மாணவர்கள் பங்கு பெற்ற முடியாத நிலைக்கு உள்ளாகின்றார்கள். இது அவ்வாறான பல சவால்கள். விளையாட்டு பயிற்றுவிப்பு இந்த அகாடமியை நடாத்தி கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அதன் தலைவர் அவர்களே, இன்றைய நிகழ்வில் சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கும் வலய கல்வி பணிமனையின் உதவி கல்வி பணிப்பாளர் உடற்கல்வி மற்றும் வலய கல்வி பணிமனை இணைய உடற்கல்வி சார்ந்த பயிற்றுவிப்பாளர்கள், பாடசாலை அதிபர்கள் மற்றும் மாகாண விளையாட்டு திணைக்களத்தின் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் உட்பட அதன் பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் ஏனைய பாடசாலையின் அதிபர்கள், விளையாட்டு உத்தியோகத்தர்கள் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பிசிக்கல் துறைக்கான ரிட்டையர்ட் லெக்சரர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற ஏனைய மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள், இந்த அகாடமியின் ஏனைய நலன் விரும்பிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். உண்மையில் காலை எழுந்ததும் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல விளையாட்டு என்று பாரதியார் கூறிய அந்த விடயத்தின்படி இந்த விளையாட்டு கல்விக்கு இணையாக விளையாட்டும் மாணவர்கள் மிகவும் பின்பற்ற வேண்டிய ஒன்று. அது கனிவு கொடுக்கும் நல்ல விளையாட்டு என்ற அந்த கனிவில் நிறைய அர்த்தங்கள் பதிந்துள்ளன. அதாவது மாணவர்கள் பயிற்சி பெறுவது, ஒரு சவாலை எதிர்கொள்வது, வெற்றி கொள்வது, தோல்வியையும் தமது வெற்றியின் முதற்படியாக கொள்வது என்று பல எண்ணக்கருக்களை உள்ளடக்கியதால் அந்த கனிவு கொடுக்கும் நல்ல விளையாட்டு. ஆகவே அவ்வாறான விளையாட்டை சிறு வயதிலிருந்து மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்காக இந்த அகாடமி என்னை அணுகிய போது அவர்களுக்கு முதலாவது நான் தெரிவித்து, நீங்கள் எனக்கு ஒரு ப்ரொப்போசலுக்காக என்ன செய்ய போகிறீங்க, மாணவர்கள் எதிர்காலம் எப்படி வரும் என்று. ஆகவே அவங்களோட மிஷனை கொண்டு ஒரு ப்ரொப்போசல் சமர்ப்பித்ததன்படி அதை நானும் உங்களுடைய உத்தியோகத்தர்களும் அதை ஸ்டடி பண்ணி பார்த்ததன் அடிப்படையில் இது மிகவும் தேவையான ஒன்று. இந்த மாநகர பகுதியில் விளையாட்டு மிகவும் தேவையான ஒன்று. ஆகவே அந்த அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டு இந்த செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்படுகிறது. நீங்கள் அண்மையில் கடந்த சனிக்கிழமை கூட ஒரு பாஸ்கெட் பால் அகாடமிக்குரிய ஆரம்ப விழாவும் நடந்து இன்றைய தினம் சிறுவர்களுக்கான பயிற்றுவிப்பு, விளையாட்டு பயிற்றுவிப்பும் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த மட்டக்களப்பு மாநகர சபை கல்வியை போல் விளையாட்டையும் மிகவும் முதன்மையானதாக கருதி தங்களுடைய வெபர் மைதானம், அந்த அரங்கு மற்றும் இந்த உள்ளகரங்கு என்பன மாணவர்களின் இந்த பயிற்சிக்காகவும் எதிர்காலத்தில் வலய மட்ட, மாகாண மட்ட, தேசிய மட்ட, சர்வதேச மட்ட வீரர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு கட்டாயம் நாங்கள் எங்களால் இயன்ற எல்லா வழிகளிலுமான அனுசரணையை இந்த விளையாட்டு துறை சார்ந்த மக்களுக்கு மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மேலும் இந்த இண்டோர் ஸ்டேடியம் பல விளையாட்டுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. தற்போது பல அகாடமிகள் வந்து அவர்களுக்கு இந்த இண்டோர் ஸ்டேடியத்தை வழங்குவதற்காக நாங்கள் வழங்குவதனால் தற்போது இன்னொரு சவாலை நாங்கள் எதிர்கொள்கிறோம். இந்த இடப்பற்றாக்குறை, நேரப்பற்றாக்குறை. பொதுவாக பாடசாலை நேரம் ஆரம்பித்த எல்லா நேரமும் இண்டோர் ஸ்டேடியம். ஆகவே நாங்கள் இதில் தேவை உணர்ந்து, ஏனென்றால் கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளரும் விளையாட்டு திணைக்களம் கட்டுமானம் நாங்கள் ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். இப்போ இந்த இண்டோர் ஸ்டேடியம் பயன்படுத்துவதில் உள்ள
தடைகள் அன்றையத்தில் நீக்கப்பட்டு அவர்களுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு முழுமையாக நாங்கள் அனுசரணை வழங்குவதாக உறுதியளித்ததன்படி இனி மற்ற விளையாட்டு திணைக்களத்தின் போட்டிகளை இங்கே நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கோம். அப்போ அது இன்னொரு சவால் என்னென்னா இங்கே இப்போ கோச்சிங் நடக்கும், திடீரென்று தான் ஷெட்யூல் பண்ணப்பட்ட விளையாட்டு போட்டிகள் இங்கே வரேன். மற்ற பிரைவேட் கோச்சிங் ஆட்களுக்கு அன்றைய தினம் அந்த நாட்கள் சில வேளையில் அவங்க அந்த நாட்கள் சில பயிற்சி குறையல. ஏனென்றால் நான் நேற்றைய தினம் மாவட்ட அரசாங்க அதிபர் முந்தினாள் இங்கே வந்த நேரம் அவரிடமும் ஏற்கனவே நான் முன்வைத்த கோரிக்கைக்கமாக அவர் உடனடியாக செய்ததற்கு உறுதியளித்திருக்கார். என்னென்றால் உங்களுக்கு தெரியும், இன்னொரு இண்டோர் ஸ்டேடியத்தை நாங்கள் மட்டக்களப்பு மாநகர சபை உருவாக்குறோன்னு எந்த அளவு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறதுக்கெல்லாம் பல மில்லியன் தேவைப்படும். ஆனால் நாங்கள் அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யாமல் ஏற்கனவே கட்டின பில்டிங்கள் பாதிக்காமல் இருக்கு. உதாரணமாக சதோசக்கு பக்கத்தில் உள்ள பில்டிங் 4ல் 2 தான் பயன்படுத்தப்படும், 2 பயன்படுத்தாமல் இருக்கு. ஆகவே அந்த பில்டிங் ஒன்றை கேட்டிருக்கான். அந்த பில்டிங்கை மாநகர சபைக்கு அவர்கள் கையளிப்பார்கள். அதுக்கு எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் உறுதி அளித்துள்ளார். அதையடுத்து நாங்கள் கீழுக்கு இந்த நிலத்துக்குரிய அந்த வேலைப்பாடுகளையும் சின்ன ரினோவேஷன், லைட்டிங், ஏனைய ஃபெசிலிட்டிகளை நாங்கள் செய்து இந்த வருடத்துக்குள்ள முடிக்கலாம் என்ற நம்பிக்கை. ஆனால் எனக்கு விருப்பம் இந்த ஒரு 6ஆம் மாதத்துக்குள்ள அந்த பொறுப்படுத்தி நாங்கள் ஆரம்பித்தால் இது நகர்ப்பகுதியில் இருக்கு, புறநகர் பகுதி மாணவர்களும் பயன்படுத்துகிற இண்டோர் ஸ்டேடியம் தேவை. ஆகவே அதை நாங்கள் அப்படி தயார்படுத்தினால் புறநகர் பகுதி என்று சொல்லலாம். அது எல்லா நகர் தான், கூலாவடி, இருதயபுரம், மாமாங்கம் என்று சொல்லப்படுற எல்லா பகுதி மக்களும் அந்த இடத்துல வந்து அங்கத்திய மாணவர்களும் இவ்வாறு பயிற்சிகளை பெறக்கூடிய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தணும் என்ற மாநகர சபையின் திட்டம். அந்த நேரம் இப்போ 2 ஸ்டேடியம்னா மாவட்ட திணைக்களம், விளையாட்டு திணைக்களம், ஏனைய வலய கல்வி அலுவலகங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகள் அவர்களுக்கும் இண்டோர் ஸ்டேடியத்தை நாங்கள் பயன்படுத்த வழங்கலாம். அவர்களுக்கெல்லாம் இலவசமாக தான் வழங்குவோம். ஆனால் இப்படி அகாடமி வரக்குள்ள ஒரு சிறிய கட்டணம் செலுத்த வேண்டி வரும். வேண்டாம், மெயின்டெனன்ஸ் செலவுங்களுக்கு பெருசாக இருக்கு. கிட்டத்தட்ட இந்த வெபர் ஸ்டேடியத்துக்கு உரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் யூட்டிலிட்டிஸ் பில், தண்ணி பில், கரண்ட் பில் உட்பட நாங்கள் வருஷத்துக்கு 2.5 மில்லியன் செலவழிக்கிறோம். இங்கே உள்ள வேலை செய்கிறார்களுக்கு சேலரி எல்லாமே இருக்குது. அதில் பொறுப்பாளர், ஒரு 4 ஊழியர்கள் எல்லாம் வேலை செய்கிறதுக்கு. அப்போ ஆகவே இந்த மெயின்டெனன்ஸை செலவை நாங்கள் ஈடுபடுத்துறதுக்கு உண்மையில் இதில் வர இன்கம் அந்த செலவை பீட் பண்ணாத ஒரு நாள். ஆகவே இது லாபத்துக்காக நடத்துகிற ஒரு விடயம் இல்லை. இது ஒரு பிரைவேட் அகாடமியில், நாங்கள் பிரைவேட் நிறுவனம் இல்லை. ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒரு செலவு ஓரளவு செய்கிறதுக்காக நாங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். ஆகவே மிக விரைவில் இவ்வாறான இன்னொரு ஸ்டேடியத்தை நாங்கள் இண்டோர் ஸ்டேடியத்தை உருவாக்கி அதுவும் இந்த பிரதேச மக்களின் விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக வழங்கப்படும் என்பதை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் அழைத்து கௌரவித்தமைக்காக நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பான உரையை வழங்கிய எமது மட்டக்களப்பு மாவட்ட மாநகர சபையின் ஆணையாளர் திரு என் தனஞ்சயன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அத்துடன் இந்த பெவர் உள்ளக அரங்கை பயன்படுத்துவதற்காக எங்களது ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு அனுமதி வழங்கியமைக்கு மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக அதிபர்கள் சார்பாக மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியின் அதிபர் திரு ஆர் பாஸ்கர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வருகின்றிருக்கும் மாநகர முதல்வர் அவர்களே, ஆணையாளர் அவர்களே, ஏனைய வலய கல்வியாளர் உதவி கல்விப்பணிப்பாளர் லாவுகுமார் அவர்களே, ஏனைய அதிபர்களே, பிரமுகர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கம். ஏன்னா இது பேசுறதுக்குரிய நேரம் இல்லை. ஒரு சில வார்த்தையில மட்டும் வைக்கிறேன். ஏன்னா பிள்ளைகள் 7:30 இந்த கிட்ஸ் இதெல்லாம் பார்த்து பிள்ளைய அவங்க உடற்பயிற்சிக்கு ரெடி பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆகவே இந்த பெற்றோருக்கு மாத்திரம் ஒரு சிறு அறிவுறுத்தலை கூறி இந்த பேச்சை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பாடசாலை கல்வி என்பது வெறுமனே ஏட்டுக்கல்வி மாத்திரமல்ல, அதனோட எங்களுடைய இணைப்பாட விதானமும் சேர்ந்தால்தான் முழுமையான கல்வியை மாணவர்களுக்கு வழங்க முடியும். கல்வி அமைச்சு சுற்று நிறுவனம் என்ன கூறுகிறார், இறுதியில் மாணவர்கள் சமநிலை ஆளுமை உடைய மாணவர்களாக, சமநிலை ஆளுமை பிரதிகளாக அவர்கள் வழியில் செல்ல வேண்டும். இந்த சமநிலை ஆளுமை என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், கல்வியோட சேர்த்து இந்த இணைப்பாட விதானம் சேர்ப்பாரு. இந்த இன்றைக்கு தொடங்கியிருக்கிற இந்த
கிட்ஸ் அத்லெட்டிக் நிகழ்ச்சியானது மிகவும் வரவேற்கத்தக்கது. என்னோட வந்து கேட்ட இடத்த நான் உடனடியாக சொன்னேன். அது காத்தாங்குடியில் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே காத்தாங்குடியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மட்டக்களப்பு பிரதேசத்தில் ஏன் ஆரம்பிக்கப்படாதுன்னு சொல்லி அவங்கள நான் ஊக்கப்படுத்தி இதை தொடங்க சொன்னேன். இது வந்து ஒரு கேம்ஸுக்கு அல்லது ஒரு அத்லெட்டிக்கு அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டுக்கு செல்வதற்கான ஒரு உடற்பயிற்சி மாற்றம். இப்போதைய காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் உலகம் உங்களுக்கு தெரியும். அதில் இந்த ஃபோனை இந்த வயது பிள்ளைகள்கிட்ட இப்போ கொடுத்தாலும் அவர்கள் இலகுவாக லாபகரமாக பயன்படுத்துவார். இந்த ஃபோன், லேப்டாப் போன்ற டிஜிட்டல் உபகரணங்கள் மிகவும் சுவாரஸ்யமானது, சிறப்பானது. இதை மாணவர்கள் அதிகமாக இறுதியாக நடந்த கல்வி அமைச்சினுடைய நெரெக் நிறுவனத்தின் ஆராய்ச்சியில் சொல்றாங்க, மட்டக்களப்பு பிரதேசத்திலே கிழக்கு மாகாணத்திலே 68.9% மாணவர்கள் இந்த போன் பயன்பாட்டுக்கு இருக்காங்க. இதனால் அவர்களுடைய உடல் உள இயக்க செயற்பாடுகள் மந்தகதியில் சென்று கொண்டிருக்கிறது. சென்ற மாதம் அந்த ஆராய்ச்சியின் கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் அதைத்தான் சொல்லுகின்றது. ஆகவே ஒரு பிள்ளைக்கு இந்த போனை கொடுப்பதன் மூலம் ஒரு பெற்றோர் சொட்டு சொட்டாக அந்த பிள்ளைக்கு நஞ்சை கொடுத்து அவனை மரண தருவாயை கொண்டு வரதுக்கு சமனாக இருக்கு. நான் எண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட 60 மாணவர்கள் தான் இந்த இடத்துல இப்ப வந்திருக்கின்றார்கள். 60 மாணவருடைய பெற்றோர்களும் வரவேற்கத்தக்கவர்கள். நீங்கள் இதை போய் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். 60 இல்லை, இந்த 60 600ஆக மாற வேண்டும். ஏனென்று நான் சொல்றேன், இது நாங்கள் உடற்பயிற்சி மூலம் அவன் உடல் உள ஆரோக்கியத்துக்கு விட்டு செல்வான். சிறந்த கல்விக்கு போறதுக்கும் இது அடிப்படை தத்துவமாக அமைகிறது. அந்த வகையிலே பெற்றோருக்கு மனமார்ந்த நன்றி. இதை வழங்கிய எங்களுடைய மாநகர ஆணையாளர் தனஞ்சயன் சேருக்கு மனமார்ந்த நன்றி. மட்டக்களப்பு நகர்ப்பகுதியிலே இவ்வாறான ஒரு செயற்பாடை உருவாக்கிய எங்களுடைய கோச்சஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த உடல் கட்டுமானத்தையும் உடற்பயிற்சியையும் வளர்த்ததோடு அவருடைய உள்ள ஆரோக்கியத்தையும் வளர்க்கலாம் என்று கூறி, ஒரு மனிதனுடைய தேவைகளில் ஒரு ரயில்வே தண்டவாளம் மாதிரி தான். ஒன்று கல்வி, அடுத்தது உடற்பயிற்சி. இரண்டுமே பரலலாக போகும் என்றால் கல்வியிலேயும் சிறப்பார்கள், உடல் இயக்கத்திலேயும் சிறப்பார்கள், நோயற்ற வாழ்வை வாழ்வார்கள் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு மனமார்ந்த நன்றியை குறிப்பிடுகிறேன். நன்றி. சிறப்பான உரை வழங்கி சென்ற என்னென்ன விளையாட்டு விளையாட விருப்பம்? என்னென்ன விளையாட்டு விளையாட விருப்பம்? ஃபுட்பால் வேற, கிரிக்கெட் வேற, பாஸ்கெட் பால் வேற, டென்னிஸ் வேற, ஃபுட்பால், பேட்மிண்டன் வேற, கிரிக்கெட் வேற. ஓடி பிடிச்சி விளையாட விருப்பமா? ஓடுறதுக்கு விருப்பமா? துள்றதுக்கு விருப்பமா? ரைட், நம்ம அதெல்லாம் விளையாடுவோமா? எல்லாருக்கும் விருப்பமா? ரைட், ஓகே, வெரி குட். இப்போ நான் இப்போ கிளப் பண்ணுவேன்.
இப்படி செஞ்சால் நீங்களும் கிளப் பண்ணணும். என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப கிளப், திரும்ப அகைன், திரும்ப திரும்ப திரும்ப. ரைட். இப்போ கீழே இருந்து அடிங்க நல்லா சத்தமா. ரைட். இப்போ ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப். ரைட். கீழே போங்க. ரைட். ஜம்ப். ரைட். அப்படியே உங்களை சுத்துங்க. உங்களே சுத்துங்க. உங்களே சுத்துங்க. இந்த பக்கம் மற்ற பக்கம் மாதிரி சுத்துங்க. ரைட். ஓடுவோமா? ரைட். இப்போ இந்த லைன் அப்படியே எனக்கு பின்னால ஓடி வரணும். இந்த மஞ்சள் கோட்டோட அந்த லைனாக்கள் அவருக்கு பின்னால ஓடி போங்க. சரியா? ரைட். அவங்க அந்த சைடால, நாங்கள் இந்த சைடால. ரைட். ரெடி? வாங்க. மெதுவா வாங்க வாங்க. ரைட். டர்ன் பண்ணுங்க. எனக்கு பின்னால தான் வரணும். ரைட். வாங்க. அப்படியே வாங்க. எனக்கு பின்னால, என்ன முந்த கூடாது. ரைட். இப்படி ரைட். மோதக்கூடாது. ரைட். வாங்க. எனக்கு பின்னால. கண்ணா விசில் இருக்கு, எடுத்து வாங்களேன். இந்த விசில கொஞ்சம் எடுத்து. விசில் இருக்கா தாங்க. இருந்தா நீங்க எங்கலையா செய்த? நீங்க இங்கால வாங்க. நிக்கிறல்ல. ஃபாஸ்டா. ஃபாஸ்ட். ரைட். நெக்ஸ்ட். அடுத்தாள். வெரி குட். ரைட். அடுத்தாள். வெளியில போய் ரைட். முதலாவது லைனில் மார்க்கஸில் என்ன இருக்கு? orange இருக்கு தானே? அந்த லைன் ஃபுல்லாக orange தான் வரணும். ஆனால் என்ன கலர் இருக்கு? விளங்கல? இல்லை அந்த இருக்கணும். 1 2 3 அதே மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட நல்லா பாருங்க எந்த லைன் அடுக்கணும். எந்த லைன் அடுக்கணும்? அது பிங்க், அவங்களோட பிங்க். உங்களோட லைன் பிங்க் எல்லாம் ஓகேயா? ஓகே. அப்போ என்ன கலர்? ஓகே இல்லை orange. எங்கே இருக்கு orange? ஜெலோ. orange இங்கே இருக்கும். ஜெலோ எடுத்து orange எடுத்து வச்சு போட்டு orange எடுத்து ஜெலோ எடுத்து வைக்கணும். ஓடுங்க. இங்கு வருகிறந்திருக்கும் அனைத்து பிரமுகர்களுக்கும் வணக்கம். அதே நேரத்தில் மாணவர் மற்றும் பேரண்ட்ஸ் யாவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து எனது பேச்சினை ஆரம்பிக்கிறேன். நான் என் பெயர் ஜெயக்குமார். நான் மட்டக்களப்பு மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர், மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றி வருகிறேன். அதேபோல் இவ்வாறான பயிற்சி முகாம்ன்றது ஃபியூச்சர் கிட்ஸ்ன்னு சொல்லி இந்த சிறுவர்களுக்கான, அதாவது எதிர்காலத்தில் விளையாட்டை மேன்மைப்படுத்துவதற்காக பயிற்சிகள் மேற்கொள்ள தற்போது தான் அது பல வருடங்களாக இது கடந்த காலங்களில் இது செயல்படுத்தவில்லை. தற்போது தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு காத்தாங்குடி பிரதேசத்தில். அதனை அடுத்து இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் ரெண்டாவது நிகழ்வாக இது ஆரம்பிக்கப்பட்டு வச்சிருக்கு. எதிர்காலத்தில்
அவங்க கொமனான விளையாட்டு மூலமாக பயிற்சி பெற்று அவங்க எந்த துறைக்குள்ளால் அதை அவங்க அதுக்குரிய ஆர்வம் எடுக்கிறாங்களோ அந்த துறைக்குள்ளே அவங்க வழி நடத்தி கொண்டு போகிறது தான் இவங்களோட பயிற்சியாளரின் நோக்கம். அதனைட்டு இதுக்காக எமது மாணவர்களை கல்வி மட்டுமல்லாது விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு எங்களோட பேரண்ட்ஸ் அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்காங்க. பெற்றோர்கள் தான் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும். அப்போ எதிர்காலத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு தொற்றா நோயிலேருந்து பாதுகாப்புறாங்க, உடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதுகாக்க வேணும் ஒரு பிள்ளைய சொன்னால் அவங்க இவ்வாறான பயிற்சியில் கலந்து கொள்ளணும். கலந்து கொள்வது மூலமாக தான் அவங்களை ஆரோக்கியப்படுறதுக்கு உறுதுணையாக இருப்பதோடு அதை மட்டுமல்லாது கல்வித்துறையிலையும் மேலோங்கி அவங்கள கல்வி கற்கிறதுக்கு அவர் ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ எந்த நேரம் அது ஆக்டிவான முறையில் அவங்க பயிற்சிகள் பெறுறதில்ல. அவங்களுக்கு எதிர்காலத்தில் அவங்க கல்வித்துறையும் முதலாவதாகவும் ரெண்டாவதாக விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி அவங்கள துறையில் போய் ஒரு அச்சீவ்மெண்ட்டை இடத்தினை அவங்க பெறுறதுக்கு நல்ல ஒரு வழி துணையாக இவ்வாறான பயிற்சிகளை இனிமேறும் காலங்களில் ஏனைய இடங்களுக்கும் இவ்வாறான பயிற்சி முகாம் ஆரம்பிக்கப்பட்டு நடத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு எனது சுற்றுரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி.